இதாங்க ஆலம்பாக்கத்துடைய என்ட்ரன்ஸ். ஆலம்பாக்கம் திருச்சியிலேருந்து 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தால் ஒரு சின்ன ஊர். இந்த பக்கம் ஒரு 10 வீடு, இந்த பக்கம் ஒரு 10 வீடு. இவ்வளோ தான் இந்த ஆலம்பாக்கம் அப்படிங்கிற ஊரே. இந்த பக்கம் சர்ச் இருக்குது, அந்த பக்கம் கோவில் இருக்குது. இந்த பாருங்கள், இப்போ ஒரு வாய்க்கால் காமிக்கிறேன் பாருங்கள். சின்ன வாய்க்கால், தண்ணி ஓடிட்டுருக்கு. இங்கே அடிப்பைப்பெல்லாம் இருந்தது. நான் சின்ன பிள்ளையில் அடிப்பைப்பெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக ஊருக்குள்ளே வந்து பார்த்த ஞாபகமெல்லாம் உண்டு. இந்த வாய்க்காலில் தண்ணி போகிறப்போ அதில் குளிச்சுட்டு சோப்பை அதில் விட்டுட்டு என் துணியெல்லாம் விட்டுட்டு அடி வாங்கின ஞாபகமெல்லாம் எனக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், எல்லாம் குப்பை கூலமாக இருக்குது. தண்ணி நிறையா எல்லோரும் வீட்டுக்கு பைப் இருக்குது அப்படிங்கிறனால பெருசாக அதை யாரும் கவனிக்கிறதில்ல. இந்த பக்கம் நெல் வயல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது இந்த டைமில் மட்டும்தான் இப்படி இருக்குது. மே மாதமெல்லாம் பார்த்தா காஞ்சி கருவாடாக போயிருக்கும். இப்போ இது யார் ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா பிறந்த ஊர். எங்கள் அப்பாவுடைய அப்பா, அவங்களுடைய தாத்தா, அவங்கெல்லாம் இலங்கையிலேருந்து வந்தவங்களாம். அதில் கேட்குறதுக்கு எக்கச்சக்கமான கதை இருக்குங்க. நானும் அதை கேட்குறக்கு ஆர்வமாக இருக்கேன், கேட்டிருக்கேன். அந்த கதைகளை உங்களோட கேட்டு நான் அப்பப்போ நான் அவங்களுக்கும் சொல்கிறேன். இங்கே பஞ்சாயத்து டிவி இருந்திருக்கு. சின்ன பிள்ளைல அதெல்லாம் பார்த்து விளையாடின ஞாபகம் எல்லாமே இருக்குது. ஒரு 2 நாளைக்கு தான் நம்ம இந்த ஊர்கள்லாம் போனால் இருக்க முடியும். அதுக்கப்புறம் வேலை, நம்முடைய வாழ்க்கை பொழப்பை பார்த்துட்டு ஓடி